உதயம் தேட்டர்ல என் இதயத்தை தொலைச்சேன். சென்னையின் அடையாளங்கள்ல ஒன்னா இருந்த உதயம் திரையரங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கடந்த சில காலங்களா பல்வேறு பிரபலமான திரையரங்குகள் மூடப்பட்டு வருது. மால்கள்ல பல ஸ்கிரீன்ஸ் கொண்ட மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள் அதிகரிப்பு, சிங்கிள் ஸ்கிரீன் திரையரங்குகளோட செலவீனங்கள் அதிகரிப்பு, ஓடிடி வருகை, பெருவாரியான மக்கள் பெரிய நடிகர்கள் நடித்த படத்தை பாக்குறதுக்கு மட்டும் திரையரங்குகளுக்கு போறது, சின்ன படங்களை ஓடிடி அல்லது பைரசில பாக்குறது, இப்படி பல்வேறு காரணங்களால தொடர்ந்து நஷ்டத்துல இயங்கின திரையரங்குகள் முதல்ல திருமண மண்டபங்களா மாறுச்சு. அதன் பிறகு வணிக வளாகங்களா, அடுக்கு மாடி குடியிருப்புகளா மாறிக்கிட்டு வருது. அப்படி ஒரு காலத்துல பல ஸ்டார்களோட படங்களுக்கு ஸ்டார் கட்டி கொண்டாடப்பட்டு இப்ப மூடப்பட்ட திரையரங்குகளை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கோயம்புத்தூரின் டிலைட் சினிமாஸ் தென்னிந்தியாவின் முதல் சினிமா தியேட்டர் டிலைட் சினிமாஸ் தான். சினிமாவின் ஆரம்ப காலங்கள்ல டூரிங் டாக்கீஸ் அல்லது டென்ட் கொட்டாயில தான் திரைப்படங்கள் திரையிடப்பட்டுச்சு. அதாவது ஊர் ஊரா பயணம் செஞ்சு சில காலம் ஒரு ஊர்ல தங்கி இருந்து அங்க டென்ட் போட்டு தான் திரைப்படங்கள் காண்பிக்கப்படும். அப்படி திரைப்படங்களை ஊர் ஊரா கொண்டு போய் டூரிங் டாக்கீஸ் போட்டு திரையிட்டவர் தான் சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள். அவரு 1914 இந்த திரையரங்க கட்டி மௌன படங்களை திரையிட்டு இருக்கிறாரு. 1907 ஆண்டு இந்தியாவின் முதல் திரையரங்கமான சாப்ளின் சினிமாஸ் தொடங்கப்பட்டுச்சு. அதிலிருந்து சரியா 7 ஆண்டுகள் கழித்து தென்னிந்தியாவின் முதல் திரையரங்க கோவையில கட்டி முடிச்சாரு சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த திரையரங்கம் தொடங்கப்பட்ட 1914 கோவையில மின்சார வசதியே கிடையாது. 1905 தான் இந்தியாவுல முதல் முறையா பெங்களூருல மின்சார விளக்கு எரியூட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகு மின்சாரம் பெருநகரங்களுக்கு சென்று சேரவே ரொம்ப வருஷம் ஆகிருக்கும். மின்சாரம் கோவையை வந்தடையறதுக்கு முன்னாடியே கோவைக்கு திரையரங்கத்தை கட்டி கொடுத்தாரு சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள். ஐரோப்பால இருந்து ஒரு ஜெனரேட்டரை இறக்குமதி செய்து அந்த திரையரங்கத்திற்கு மின்சாரம் கொடுத்தாரு சாமி கண்ணு வின்சென்ட் அவர்கள். இந்தியாவோட முதல் முழுநீள திரைப்படமான தாதா சாஹிப் பால்கே அவர்கள் இயக்குன ராஜா ஹரிச்சந்திரா ரிலீஸ் ஆனது 1913. அதிலிருந்து ஒரு வருஷத்துல ஒருத்தர் ஒரு திரையரங்க கட்டுறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய விஷனரியா இருந்திருப்பாருன்னு பாருங்க. அந்த காலகட்டத்துல இந்த திரையரங்கமானது வெரைட்டி ஹால்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. 1960களில் கொச்சியை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த திரையரங்கம் வாங்கினதற்கு பிறகாதான் டிலைட் சினிமாஸ்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு. இப்பவும் இந்த திரையரங்கம் இருந்த இடத்திற்கு வெரைட்டி ஹால் ரோடுன்னு தான் பேரு. தமிழ் சினிமா தொடங்குவதற்கு, அதாவது நடராஜ முதலியார் இயக்குன கீச்சகவதம் இந்த படம் எடுக்கப்பட்டது 1918. இதுதான் தமிழர்களால் எடுக்கப்பட்ட முதல் மௌன திரைப்படமா அறியப்படுது. அந்த திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே தொடங்கப்பட்ட இந்த திரையரங்கம் தமிழ் சினிமாவோட முன்னோடி. 100 வருஷத்தை தாண்டியும் இந்த திரையரங்கம் இயங்கிட்டு தான் இருந்துச்சு. பாகவதர் காலத்துக்கு முன்பே தொடங்கி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித்னு பார்த்த இந்த திரையரங்கத்தில் 2000ஆம் ஆண்டுக்கு பின்னாடி எந்த புதிய படமும் திரையிடப்படல. பழைய படங்கள், பிலிம் ஸ்டாக், ப்ரொஜெக்டர்னு தமிழ் சினிமாவின் நினைவுகளை சுமந்த இந்த திரையரங்கம் 2016ஆம் ஆண்டு தன் 102 வயதுல தன் இயக்கத்தை நிப்பாட்டுச்சு. கடந்த 2024ஆம் வருடம் நினைவுகள் காற்றில் கரைவது போல கோவையின் 100 வருடங்களுக்கு மேலான நினைவுகளோட டிலைட் சினிமாவின் சுவர்கள் சிதிலமாக்கப்பட்டு மறைந்து போச்சு. தங்கம் திரையரங்கம் ஒரு காலத்துல ஆசியாவிலேயே மிகப்பெரிய திரையரங்கம் நம்ம மதுரையில தான் இருந்திருக்கு. 54,000 ஸ்கொயர் ஃபீட்ல 2563 இருக்கைகள் கொண்ட பிரம்மாண்டமான தியேட்டர் தான் தங்கம் திரையரங்கம். 1952 தீபாவளி திருநாள் அப்ப தொடங்கப்பட்ட இந்த திரையரங்கம் ஒரு காலத்துல மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பிறகு மதுரையோட அடையாளமா இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல தியேட்டர் வச்சிருக்கிறது மிகப்பெரிய கௌரவமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல சென்னை சென்ட்ரல் சினிமாஸ் அப்படிங்கிற திரையரங்குல பார்ட்னர்ஸா இருந்த பிச்சைமுத்து கோனார் மற்றும் தங்கமணி நாடார்னு இருவர் அந்த தியேட்டர்ல இருந்து பிரிஞ்சு வந்து அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆரம்பிச்ச திரையரங்கம் தான் இந்த தங்கம் திரையரங்கம். இந்த திரையரங்கத்தை கட்டி முடிக்க 2 வருடங்கள் ஆகிருக்கு. அதற்குள்ளாகவே தங்கமணி நாடார் காலமானாரு. அவர் நினைவா தான் இந்த திரையரங்கத்திற்கு தங்கம் திரையரங்கம்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. 17 அக்டோபர் 1952 தீபாவளிக்கு வெளியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அறிமுகமான பராசக்தி திரைப்படம் தான் இந்த திரையரங்கத்துல வெளியான முதல் திரைப்படம். 1958 வெளியான எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் இந்த திரையரங்குல மட்டும் 175 நாட்கள் ஓடி இருக்கு. இப்படி மதுரையோட அடையாளமா இருந்த இந்த திரையரங்கம் 1980களின் பிற்பகுதியில சரிவ காண தொடங்குச்சு. 1986 பிச்சைமுத்து கோனார் காலமான பின்பா இந்த திரையரங்க வழி நடத்த ஆள் இல்ல. 1992 இந்த திரையரங்கம் மூடப்பட்டுச்சு. 2011 இந்த திரையரங்கம் இடிக்கப்பட்டுச்சு. இதே மதுரை மாநகர்ல 1939 தொடங்கப்பட்ட திரையரங்கம் தான் சிந்தாமணி திரையரங்கம். என்எம்ஆர் சகோதரர்கள் 1937 சிந்தாமணின்ற படத்தை எடுத்து வெளியிடுறாங்க. இந்த படம் தந்த லாபத்துல ஆரம்பிக்கப்பட்ட திரையரங்கம் தான் இந்த சிந்தாமணி திரையரங்கம். லண்டன்ல இருக்க ஒடியன் தியேட்டர் சாயல்ல இந்த தியேட்டரை காட்டினாங்களா என்எம்ஆர் பிரதர்ஸ். 1944 வெளிவந்த எம் கே பாகவதரின் ஹரிதாஸ் இந்த திரையரங்கத்துல 770 நாள் ஓடி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த
திரையரங்கம் 2000ஆம் ஆண்டுக்கு மேல நஷ்டத்துல இயங்குனதால 2008ஆம் ஆண்டு ராஜ்மஹால் துணிக்கடையா மாறி இருக்கு. சாந்தி தியேட்டர் சென்னை மவுண்ட் ரோட்ல இயங்குன இந்த தியேட்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோடது. 1961ல ஜி உமாபதி மற்றும் அந்த காலத்துல சிவகங்கை சீமையின் மன்னரா அறியப்பட்ட டி சண்முகராஜா ஆகியோர் இணைந்து ஆரம்பிச்ச திரையரங்கம் தான் இது. இதுதான் சென்னையின் முதல் ஏசி திரையரங்கம். 1212 இருக்கைகள் கொண்ட தியேட்டரா இது இருந்திருக்கு. 12 ஜனவரி 1961ல அப்போதைய தமிழக முதல்வர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திரையரங்கம் இது. ஜி உமாபதி மற்றும் டி சண்முகராஜா ஆகியோர் இணைந்து ஆரம்பிச்ச இந்த திரையரங்கம் அடுத்த 3 மாசத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கைக்கு மாறி இருக்கு. 16 மார்ச் 1961ல சிவாஜி அவர்கள் நடித்த பாவ மன்னிப்பு திரைப்படம் இங்க ரிலீஸ் ஆகுது. இந்த திரையரங்கம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 3 மாதங்கள்ல இந்த திரையரங்குல வெளியான எல்லா படங்களுமே ஃபிளாப் ஆகிருக்கு. இதனால அந்த 3 மாசத்திலேயே இந்த திரையரங்குல வெளியானாலே படம் ஓடாதுன்னு ஒரு பேர் வந்திருக்கு. அந்த பேரை பொய்யாக்கணும்னு பாவ மன்னிப்பு திரைப்படத்தின் தயாரிப்பாளரான ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த படத்தோட பிரீமியரையே அங்கதான் நடத்தி இருக்கிறாரு. சந்திரபாபு அவர்களின் கதையில உருவான இந்த பாவ மன்னிப்பு படம் இங்க வெளியாகி பெரிய ஹிட் ஆகி இந்த திரையரங்கத்தின் அவப்பெயரை தொடங்குது. அதன் பிறகு இந்த திரையரங்கத்துல பங்குதாரரா இணைந்த சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த திரையரங்கத்தை முழுமையா வாங்குறாரு. ஒரு காலத்துல சிவாஜி ரசிகர்களின் கோட்டையா இந்த திரையரங்கம் இருந்திருக்கு. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல ரஜினி அவர்கள் நடிச்சு 2005ல வெளிவந்த சந்திரமுகி திரைப்படத்தை இந்த திரையரங்குல 890 நாள் ஓட்டியிருக்காங்க. 2016ல இந்த திரையரங்கமும் இடிக்கப்பட்டு அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டுச்சு. இந்த சாந்தி திரையரங்கத்தை துவங்கின ஜி உமாபதி அவர்கள் இந்த திரையரங்கத்தை சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுத்த பிறகு அதற்கு பக்கத்திலேயே ஆனந்த் தியேட்டர்னு ஒரு திரையரங்கத்தை கட்டினாரு. அதுவும் இப்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. சென்னையின் பழமையான திரையரங்குகள்ல ஒண்ணுதான் ராயப்பேட்டையில இருந்த பைலட் தியேட்டர். தி பைலட் பென் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற பிரபலமான பேனா தயாரிக்கிற நிறுவனம் 1962ல ஆரம்பிச்ச திரையரங்கம் தான் பைலட். ஒரு காலத்துல சென்னையில ஆங்கில மொழி படங்கள் பார்க்கணும்னா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் பைலட் தியேட்டர் தான். அது மட்டும் இல்லாம பல திரைப்படங்களோட படப்பிடிப்பும் இந்த திரையரங்கத்தோட வளாகத்துல நடைபெற்று இருக்கு. வாரணம் ஆயிரம் படத்துல ஏத்தி பாட்டுல கூட இந்த தியேட்டரை காட்டியிருப்பாங்க. அப்படி சென்னையின் அடையாளங்கள்ல ஒன்னா இருந்த இந்த தியேட்டர் 2014ல மூடப்பட்டுச்சு. ரெனோவேட் செய்து திரும்பவும் திரைப்படங்கள் வெளியாகும்னு அறிவிச்சாங்க. ஆனா 2017ல இந்த திரையரங்கமும் இடிக்கப்பட்டுச்சு. பிரார்த்தனா ஆராதனா தமிழ்நாட்டின் முதல் டிரைவிங் தியேட்டர். ஈசிஆர்ல ஈஞ்சம்பாக்கத்துல இருந்த பிரார்த்தனா 1991ல என் தேவநாதன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. உலகம் முழுக்க இந்த டிரைவிங் தியேட்டர்கள் சினிமா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இயங்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த டிரைவிங் தியேட்டர் வந்தது 1991ல தான். கடல் காத்த வாங்கிக்கிட்டு வெட்ட வெளியில படம் பார்க்கிறதுக்கு ஒரு சமயத்துல அருமையான இடம். இங்கேயும் நிறைய திரைப்படங்களோட படப்பிடிப்பு நடந்திருக்கு. இந்த வளாகத்துல நார்மல் ஏசி தியேட்டரான ஆராதனாவும் இருந்தது. ஒரு காலத்துல வீக்கெண்ட் நாட்கள்ல பிக்னிக் ஸ்பாட் போல இருந்த இந்த 2 தியேட்டர்களும் இன்னைக்கு இல்ல. கோவிடின் போது மூடப்பட்ட இந்த திரையரங்குகள் 2023ல ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக இடித்து தள்ளப்பட்டுச்சு. ஈசிஆரின் அடையாளங்கள்ல ஒண்ணு அதோட அழிஞ்சு போச்சு. விஜய் டிவில அதிரடி திருவிழாவுல ஜாக்கி சானும் ஜெட்லியும் எல்லோருக்கும் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி மவுண்ட் ரோட்ல இருந்த அலங்கார் தியேட்டர் தான் அவங்க கோட்டைகளா இருந்துச்சு. ஒரு காலத்துல ஜாக்கி சான் படங்களுக்காகவே அதிகம் பிரபலம் அடைஞ்சது இந்த திரையரங்கம். இப்போ இந்த திரையரங்கம் இருந்த சுவடே இல்ல. இந்தியாவின் முதல் 70mm திரையரங்கம்ன்ற பெருமையை பெற்ற திரையரங்கம் சென்னை அண்ணா சாலையில இருந்த சஃபியர் தியேட்டர். 1964ல தொடங்கப்பட்ட இந்த திரையரங்கத்துல முதல்ல ஆங்கில திரைப்படங்கள் மட்டும் ரிலீஸ் செய்திருக்காங்க. அதன் பிறகு ப்ளூ டைமண்ட் மற்றும் எமரால்ட் ஆகிய திரையரங்குகள் இதனோடு இணைக்கப்பட்டு அதில தமிழ் படங்கள் திரையிடப்பட்டு இருக்கு. இந்த திரையரங்க வளாகமும் 1994ல மூடப்பட்டுச்சு. உதயம் சினிமாஸ் 1983ல நெல்லை உதயத்தூரை பூர்வீகமாக கொண்ட பரமசிவன் பிள்ளை மற்றும் அவரோட 5 சகோதரர்கள் இணைந்து காட்டினதுதான் சென்னை அசோக் நகர்ல இருந்த உதயம் சினிமாஸ். உதயம், சந்திரன், சூரியன், உதயம் மினின்னு அசோக் நகருக்கு அடையாளமா இருந்த இந்த உதயம் சினிமாஸ் ஒரு காலத்துல ஸ்டார் படங்கள்னா திருவிழா மாதிரி கொண்டாடுற இடமா இருந்தது. அஜித் அவர்கள் உதயம் தியேட்டர்ல இதயத்தை தொலைச்சன்ட்டு ஆனந்த பூங்காற்றே படத்துல பாட்டு பாடுவாரு. ஆனா இப்ப அந்த உதயம் தியேட்டரே தொலைஞ்சு போச்சு. மதுரையின் பழமையான திரையரங்குகள்ல ஒன்னான சென்ட்ரல் சினிமாஸ் இப்ப இயக்கத்துல இருக்கான்னு தெரியல. புகாரி ஜங்ஷன் யூடியூப்ல 2022ல கடைசியா இந்த திரையரங்கத்தை பற்றி போட்டு இருந்தாரு. ஆனா அதற்கு பிறகு இந்த திரையரங்கத்தை பற்றி எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. அந்த திரையரங்கம் இயக்கத்துல இருக்கான்ட்டு அந்த திரையரங்கத்தை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல வேலூர்ல பூட்டத்தாக்கு கிராமத்துல இருக்க கணேஷ் திரையரங்கம் தான் தமிழகத்துல இன்னும் இயக்கத்துல இருக்கிற கடைசி டென்ட் கொட்டாய். இது போல தமிழ் சினிமாவின் வரலாற்றை தனக்குள்ள தாங்கிக்கிட்டு இருக்க திரையரங்குகள் சில இன்னும் இயக்கத்துல இருக்கு. அதுக்கு அந்த திரையரங்கம் நடத்துறவங்க அதை வியாபாரமா பார்க்காம கலை பொக்கிஷமா பாக்குறது தான் காரணம். எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சாலும் அந்த திரையரங்கத்தின் மீது உள்ள காதலால தான் அதை நிர்வகிக்கிறவங்க அந்த திரையரங்குகளை இன்னும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. உங்க பகுதியில இது போல பழமையான திரையரங்குகள் இயக்கத்துல இருந்தா அந்த திரையரங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அபிராமி, SSR பங்கஜம், AVM ராஜேஸ்வரி, கோல்டன் ஈகிள், கெய்டி, மேகலா, லிபர்டி, மோச்சம், ஜெயந்தினி எனக்கு தெரிஞ்சு சென்னையின் அடையாளங்களா இருந்த பல திரையரங்குகள் இப்ப மூடப்பட்டிருக்கு. இந்த தியேட்டர்லாம் ஒரு காலத்துல லேண்ட்மார்க்கா இருந்தது. பஸ் ஸ்டாப்பே இந்த திரையரங்கத்தின் பேரால தான் அழைக்கப்படும். இந்த திரையரங்குகள் சாதாரண செங்கல் கட்டிடங்கள் இல்ல, பல பேரோட
அவங்களோட குழந்தை பருவ இளமை பருவ நினைவுகளை இந்த திரையரங்குகள் தான் தாங்கி நின்னுச்சு. பல பேருக்கு அவங்க சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பாவோட படம் பார்த்த நினைவுகள், வளர்ந்ததும் அவங்க நண்பர்களோட படம் பார்த்த நினைவுகள், தங்கள் காதலன் காதலியோட, அதன் பிறகு கணவன் மனைவியா தங்கள் குழந்தைகளோட படம் பார்த்த நினைவுகள்னு பெரும்பான்மையான மக்களின் நினைவு கூடாரங்களா இந்த திரையரங்குகள் தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த திரையரங்குகள் இன்னைக்கு காலத்தின் மாற்றத்தால மறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றத்தை மூளை ஏற்றுக்க நினைச்சாலும் மனசு ஏற்றுக்க மறுக்குது. இப்ப நாம பார்த்த திரையரங்குகளை தவிர்த்து கால சூழல சிக்கி சிதிலமடைஞ்ச திரையரங்குகள் நிறைய தமிழகத்துல இருக்கு. அப்படி உங்க ஊர்ல அல்லது உங்க நினைவுல முக்கிய இடத்தை பிடிச்ச திரையரங்குகள் இப்ப இல்லாம இருந்தா அந்த திரையரங்கத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன்.